இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிபிடி 3. இது மோஸ்ட்லி வந்து லிமிடெட் கம்பெனிக்கு கம்பல்சரியாக அந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். லிமிடெட் கம்பெனினா ஓபிசி, ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட் எல்லாருமே. இது டிபிடி 3 வந்து டெபாசிட்ஸ் இல்லை. அது டிபிடி 3 போட்டிருக்கான், விச் ஆர் நாட் கன்சிடர்ட் அஸ் டெபாசிட்ஸ். டெபாசிட் தான் வந்து அவங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கரண்ட் லைபிலிட்டிஸில் சிலது வரும், லாங் டேர்ம் லைபிலிட்டிஸில் சிலது வரும். இது கூட்ஸ் அண்ட் சர்வீஸஸ் சப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்டார்ஸ் பேயபிள்ஸு சர்வீசஸில் வரும். நாட் கன்சிடர்ட் டெபாசிட்ஸ் என்னென்னா, உனக்கு லைபிலிட்டியில் அது மாறி 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 வரும். அது வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நாள் பிடிக்க முடியாது. அதனால தான் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு எனக்கு சொல்லுறான். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம லைபிலிட்டி, பட் இந்த லைபிலிட்டி எப்போ நம்ம வந்து மெச்சூராக இருக்குது, அதாவது ஃப்ரெக்டிஃபையாக இருக்குது, ஒரு வருஷத்துக்குள்ளேயா ஒரு வருஷத்துக்கு மேலேயா, இல்லை நீ கொடுக்கலையா டிஸ்பியூட்டா, அதெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஏன் அப்படின்னா, உனக்கு லைபிலிட்டி சண்டே கிரெடிட்டார்ஸு இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம், டெட்டார்ஸ் டிஸ்பியூட்டு, நோ டிஸ்பியூட்டு, மோர் தேன் 1 இயர், மோர் தேன் 2 to 3 years அதில் அனலைசிஸ் பண்ணிடுறோம். இது அந்த மாதிரி அனாலிசிஸ் இல்லை. அதனால தான் இதெல்லாம் என்னடா விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறான் ஃபுல்லாக. இப்போ என்னென்ன ஒன்றும் பார்ப்போம். இது என்ன, இந்த டிபிடி 3னா டிரான்சாக்ஷன்ஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் டெபாசிட். டெபாசிட்லாம் என்னென்ன அப்புறம் பார்ப்போம். இப்போ நாட் கன்சிடர்ட் டெபாசிட்லாம் பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள். இது அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி. கவர்மெண்ட்லேயே பணம் வந்திருக்கு, அது எதுக்கோ வந்து அந்த ஸ்கீம் பிரகாரம் கொடுப்பாங்க அவங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மிஷின் வாங்குகிறோம், அவங்க சப்சிடி கொடுக்குறாங்க. அந்த சப்சிடி என்ன பண்ணுறாங்க, நீ எல்லா இன்ஸ்டால்மெண்ட்டையும் கரெக்டாக பே பண்ணியானா கடைசி மாதம் இருக்குல்ல, கடைசி அதை அப்படியே உங்கள் லோனில் அக்கௌண்ட் பண்ணி ஒரு 1.25 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாங்க. ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு அந்த பேலன்ஸ் 1.5 லட்சம் வரலும் வச்சுக்கிட்டு 1.5 லட்சம் வந்த உடனே இந்த சப்சிடியை போட்டு க்ளோஸ் பண்ணி உனக்கு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த சப்சிடி முன்னாடியே வந்துடும் உனக்கு, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடியே வந்துடும். அது உன் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஆனால் உனக்கு எடுக்கலாம் முடியாது, நீ கரெக்டாக கட்டினானது அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். அது ஒரு கண்டிஷன். இது எனி அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி ஆர் எனி அத்தாரிட்டி, எல்லாம் கவர்மெண்ட். ஃபாரின் கவர்மெண்ட், இன்டர்நேஷ்னல் மானி ஃபண்ட், ஃபாரின் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூஷன், IMFலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எல்லாம் ஃபாரின்லேருந்து வருது, ஃபாரின் கரன்சியாக வரும். ஃபாரின் கம்பெனிஸ், வெளிநாட்டு கம்பெனிலேருந்து வந்தால் கூட உண்டு. ஃபாரின் சிட்டிசன், வெளிநாட்டில் வாழ்கிற மனிதர், ஃபாரின் சிட்டிசன். ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா. ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியானா இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறாங்க, அவங்க வந்து பணம் அனுப்புகிறாங்க இந்த கம்பெனிக்கு. ஏதோ இதுக்கும் லோனாக இருக்கலாம், இல்லை திருப்பி தர வேண்டாம், நீங்கள் மெதுவாக திருப்பி தராங்க, அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கலாம். நீ இந்த பணத்தை வச்சு டெவலப் பண்ணு, பிஸ்னஸை டெவலப் பண்ணு, எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்புறமா வாங்கிக்கிறேன், அதெல்லாம் இந்த கேட்டகரியில் வந்துடும். அதனால் ஒவ்வொருவரையும் நம்ம லிமிடெட் கம்பெனி பார்க்கும்போது தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கிளாஸிஃபிகேஷனில் ஏதாவது வருதாலும் இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்து அதுக்குன்னு தனியே ஒரு குரூப்பிங் போட்டு விட்ருங்க. டிபிடி இதுக்கு நாட் டெபாசிட்ஸ்னு போட்டால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் யாராக இருக்கலாம், வந்து இந்த ஓடியாக இருக்கலாம், ஓசிசியாக இருக்கலாம், டேர்ம் லோனாக இருக்கலாம், அந்த மாதிரி எந்த வகையில் இருந்தாலும் அது எவ்வளவு. ஃப்ரம் கம்பெனி டு கம்பெனி, எனி லிமிடெட் கம்பெனி, ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு. இது யாருக்கு வரும் அப்படின்னா, நம்ம கவி குரூப்பில் அதெல்லாம் இந்த இடத்துல வரும். அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. ஒரு கம்பெனிலேருந்து இதெல்லாம் லைபிலிட்டி, அசட் சைடில் பார்க்காதீங்க. இதெல்லாம் லைபிலிட்டி. லைபிலிட்டினா இவங்க வாங்கியிருக்கிறது. அதனால் தான் அனாலிசிஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நம்ம வந்து இது பார்த்தோம், இன்கம் டேக்ஸில் வந்து டிடிஎஸ் என்ன கட்டணும், ஒரு டம்ப்பு பார்த்தோம், அது என்னென்னு பார்க்குற இது. அதேமாதிரி ஜிஎஸ்டியில் வந்து ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். இப்போ வந்து டிஸ்அலவன்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இன்புட்டு, அதாவது இன்எலிஜிபிள் இன்புட்டு, இப்போ ஒரு டம்ப் வச்சுருக்கேன். அதே மாதிரி கம்பெனி செக்டருக்கும் ஒரு டம்ப் கொடுக்குறேன். எந்தெந்த செக்ஷன் எந்தெந்த இதுன்னு பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா, திஸ் இஸ் கோயிங் டு ஸ்டே ஃபார் அ லாங் டைம். இப்போ கம்பெனிஸ் அதில் வந்து ஆடிட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தான். ஒரே ஒரு உதாரணம் இப்போ சொல்லிடுறேன். ஒரு கம்பெனிக்கு வந்து 18 லட்ச ரூபா பெனால்ட்டி போட்டிருக்கான், பிகாஸ் தே ஹவ் நாட் ஃபைல் MSME 01. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, MSME போர்ட்டலில் உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கலன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுறீங்கல்ல, இந்த கம்பெனி எனக்கு கொடுக்கலன்னு, உடனே அந்த கம்பெனியினுடைய இதில் போய் அவன் வந்து அந்த டிக்ளரேஷன் கொடுக்கல, இந்த மோர் தென் 45 days டிக்ளரேஷன், அதில் போய் பார்த்தா there was no entry. உடனே என்ன பண்ணிட்டான், ஏன் நீ டிக்ளேர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லெவி பண்ணியிருக்கான். அதனால் இது யாருக்கு வரப்போகுதுன்னு தெரியல, டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணாங்களான்னு தெரியல. அதனால் இதை கொஞ்சம் நம்ம வந்து மெசேஜ் கொடுத்துருவோம் ஃபுல்லாக. அதனால் அங்கேருந்து இங்கே வருவாங்க ஃபுல்லாக. அங்கே கோர்ட்டில் எவனாவது இந்த MSME கோர்ட்டில் ட்ரிபியூனலில் கேஸ் போட்டாங்கன்னா டக்கு நீங்கள் வந்துடுவோம். ஷேர் அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ்டு, அப்ளிகேஷன் பண்ணி வாங்கி வச்சுருப்போம், ஆனால் அலாட்மெண்ட்டே பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை அப்படியே பெண்டிங்கில் வச்சுருப்போம், அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணோம். அடுத்த கேள்வி என்ன கேட்பான்னா, there is a stipulation, நீ வந்து you cannot hold on the funds for a long time, you have to either allot it or repay it. நீ ஏன்னா ரீபே பண்ண கேட்பான், அது வயலேஷன் ஆஃப் லா. எனி அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் எக்ஸ் டைரக்டர், இது தனியாக கிளாஸிஃபை பண்ணும். ஒரு டேரக்டர் பணம் கொடுத்துருக்காரு, கவி இன்டர்நேஷனல் கண்ணன் கொடுக்குறாருல்ல, அதுதான் இதில் வருது. டேரக்டர், எக்ஸ் டைரக்டர், அவங்ககிட்ட எதுவும் வருது. கன்வெர்ட்டிபிள், நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ். இந்த டிபென்ச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னா, சார்ஜ், அதாவது கம்பெனியுடைய சொத்தை வச்சும் டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணலாம், இல்லை அன்செக்யூர்டாகவும் பண்ணலாம். அது வந்து 6 வருஷம், 7 வருஷம்,
அந்த மாதிரி ஒரு 5 வருஷம் அந்த மாதிரி இருக்குது. செபியினுடைய பர்மிஷன் கூட பர்மிஷன் வாங்கி பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவது டிபென்ச்சர்ஸ் தான் இப்போ கன்வெர்ட்டபிள் நான் கன்வெர்ட்டபிள் என்ன அப்படின்னா என்ன சொல்லலாம், இப்போ எனக்கு பணம் கூட நான் 5 வருஷம் கழிச்சு இப்போ எனக்கு ஷேர் வந்து ஒரு ஷேருடைய விலை 23 ரூபான்னு வச்சுங்களேன். 5 வருஷம் கழிச்சு என்னுடைய லாபம்லாம் சேர்த்தா அது ஒரு 30 ரூபாய்க்கு போகும். நான் உனக்கு என்ன பண்ணுறேன் 28 ரூபாய்க்கு அதை கொடுக்குறேன். 2 ரூபா உனக்கு ப்ராஃபிட் வருது இல்லை, அது கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ். அது ஒரு எஸ்டிமேஷன் எனக்கு சொல்லலாம். அதுக்கு வந்து ஆஃபர் அக்செப்டன்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க அவங்க. இப்போ அந்த குளோபலில் வந்து பணம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த குளோபலில் ப்ரைவேட் இது அதுவும் அதாவது என்ன அப்படின்னா நான் கன்வெர்ட்டபிள். அது பணமாக வந்துடும். ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இதை கொடுப்பாங்க, டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அது இந்த கேஸில் நான் கன்வெர்ட்டபிள் அவர் ஃபுல்லாக. அது இவங்க இந்த கம்பெனி அந்த வாங்கின கம்பெனி பண்ணோம், இவங்க கொடுத்த கம்பெனி. அதனால் இவங்களுக்கு டெபிட் பேலன்ஸு இவங்களுக்கு பண்ண வேண்டாம், கிரெடிட் பேலன்ஸ் இருக்கலாம் ஃபுல்லாக. எம்ப்ளாயி நாட் எக்ஸீடிங் இஸ் ஆனுவல் சேலரி. எம்ப்ளாயி கிட்ட பணம் வாங்கலாம், டெபாசிட் இல்லை ஏதோ ரிஸ்க் கேஷியராக இருந்தால் ஏதோ பணம் வாங்கியிருப்பாங்க. அவனுடைய வருஷத்தினுடைய சேலரிக்கு மேலே நீ வாங்கினியானா லெட் அஸ் பி டிக்ளேர்ட். அதுக்கு கீழே வாங்கினா நாட் கன்சிடர்ட் அ டெபாசிட். இப்போ 12 மாதம் சேலரி எனக்கு வந்து 12 லட்சம் வருதுன்னு சொல்லுவேன். நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 8 லட்ச ரூபா நான் வந்து டெபாசிட் வாங்குறேன். தென் இட் கம்ஸ் அண்டர் எம்ப்ளாயி சேலரி நாட் எக்ஸீடிங் இது ஆஸ் அ டெபாசிட். இங்கே டிக்ளரேஷன் வந்தோம். நான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரிசீவ்ட் அண்ட் ஹெல்டு. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க வந்து பணம் கொடுத்துருக்காங்க, இந்த இதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கோ, எனக்கு வட்டி இல்லாமல் வேணாம், எவ்வளோ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட நான் உனக்கு கேட்க மாட்டேன். நான் இது ஓப்பன், நான் அப்புறம் வந்து உனக்கு கேட்கறதா 1 வருஷம் டைம் கொடுக்குறேன், அப்போ கொடு. நான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரிசீவ்டு அண்டர் ட்ரஸ்ட். இது லோனும் சொல்ல முடியாது, டெபாசிட்டும் சொல்ல முடியாது, ரெண்டாம் கட்டாது. அதையும் டிக்ளேர் பண்ணேன். அட்வான்ஸ் ஃபார் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் லெஸ் தேன் 365 days. ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், ஏதோ ஒரு கூட்ஸ் சப்ளை பண்ணுறேன்னு, இல்லை நான் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன், ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன், கான்ட்ராக்ட் கட்டி கொடுக்குறேன், ஃபேக்ட்ரி கட்டி கொடுக்குறேன், less than 365 days. இருக்கும். More than 365 days, you have to put a note stating that this amount is lying with that for the purpose of this purpose, received on such and such date, it exceeds 365 days. அதுக்கு என்ன ரீசன் கம்பெனி சொல்கிறாங்களோ அதையும் கூட ஆட் பண்ணிடலாம். அது ஷெட்யூல் 3 வந்துடும் உங்களுக்கு, அந்த நோட்ஸ் போடும்போது வந்துடும். அமௌண்ட் ரிசீவ்டு ஃபார் சேல் ஆஃப் ரிமூவ் ப்ராப்பர்ட்டி. ஒரு பணம் ரிசீவ் பண்ணிருக்க, அந்த சொத்தை வைக்கல, அப்படியே உட்காந்துருக்கு, இதை ரிப்போர்ட் பண்ணும். இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் சொல்கிறதுல ஒவ்வொரு லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸும் எதுக்காக வாங்கியிருக்க, எப்போ வாங்கியிருக்க, ஏன் இவ்வளோ 365 நாளுக்கு மேலே டிலே ஆச்சுன்னா ஏன் டிலே, அது பண்ணும். இது வந்து டைமிங் சொல்லலாமல், அதனால் என்டையர் அமௌண்ட் வந்து ஜிபிடி 3 காட்டுறது நல்லது. இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இதை காட்டலாமா வேணாமல் டவுட் வரும். அப்போ என்ன சொல்லுங்க, இட் இஸ் பெட்டர் டு ஷோ இட் தேன் டு லீவ் இட். செக்யூரிட்டி டெபாசிட், பர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்ட். ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குற ஒருத்தர், இந்த இது ஒழுகாமல் இருக்கணும், அதுக்கப்புறம் டைல்ஸ் எல்லாம் உடையாமல் இருக்கணும், ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துக்கு உடையா இருக்கணும், அதனால் நான் உனக்கு எவ்வளோ ரூபாய் நான் கொடுத்தேன்னா அதில் 15% நான் பிடிச்சி வச்சுப்பேன் செக்யூரிட்டி டெபாசிட்டு. அது பேர் என்ன சொல்லுவாங்க, பர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்டில் பிடிச்சி வச்சுப்பாங்க. 1 வருஷம் கழிச்சு தான் தரேன். இது காமனாக எல்லா கான்ட்ராக்ட்டுக்கும் நடக்குது. அந்த அமௌண்ட்டு எவ்வளோன்னு காட்டணும். அதுக்கப்புறம் வந்து லாங் டேர்ம் அட்வான்ஸ் ஃபார் கேபிட்டல் குட்ஸ் ஃபார் சப்ளை. அதாவது நீ வந்து ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்க, ஒரு 4 மிஷின் சப்ளை பண்ணணும். 4 மிஷின் சப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆகும். நான் ஒன்றா தயார் பண்ணி தான் அனுப்பணும். இப்போ நான் ஒரு மிஷின் நான் தயார் பண்ணப்போ என்ன பண்ணுவேன், இந்த அட்வான்ஸில் ஒரு 20% அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், 25%, அடுத்த மிஷின் 20%, அடுத்த மிஷின் 20%, அடுத்த மிஷின். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது லைங் எவ்வளோ இருக்குது, எதுக்காக அதை நீ வச்சிருக்க, அதை எப்போ நீ தரணும், எப்போ நீ முடிப்பேன், அது நோட்ஸில் வந்துடும். நமக்கு டிபிடி 3 ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அமௌண்ட் ரிசீவ்டு ஃபார் ஃபியூச்சர் சர்வீசஸ். இப்போ அதை வந்து ஒரு கார் விற்கலாம், 5 வருஷம் வாரண்டி உனக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன், நான் சர்வீசஸ் வந்து உனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன், ஆனால் பார்ட்ஸ் மட்டும் நீ போடணும். ஸோ 5 வருஷத்துக்கு இவங்க ஒரு எஸ்டிமேட் பண்ணுறான். 5 வருஷத்துக்கு இந்த காருக்கு வந்தான்னா நான் சர்வீசஸ் பண்ணுறதுக்கு ஒரு காருக்கு ஒரு நேரத்தில் 3000 ரூபா ஆகும். அதே மாதிரி நான் வந்து 3 லட்சம் கார் இருக்கிறான், அப்போ எவ்வளோ இருக்கும், அதை வந்து என்ன பண்ணுறான், அவன் இயர்மார்க் பண்ணி வாரண்டின்னு போடுவான். வாரண்டி ஆப்ளிகேஷன் அந்த அமௌண்ட்டில் சேல் அமௌண்ட்டில் இல்லை, அது தூக்கி வச்சிருவோம். அது ஏதாவது லாங் டேர்ம் அட்வான்ஸஸ் ஃபார் கேபிட்டல் குட்ஸ், அமௌண்ட் ரிசீவ்டு ஃபார் ஃபியூச்சர் சர்வீசஸ் ஆஃப் வாரண்டி. இது வந்து இந்த மிஷின்ஸு, கார்ஸு, இந்த மாதிரி கம்பெனி யார் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இருக்கும். ஏன்னா மிஷின் மெயின்டெனன்ஸ்க்காக இருக்கும் ஃபுல்லாக. அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ப்ரொமோட்டர்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பேங்க். இப்போ என்ன, நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்காரு, அவர் எக்ஸ்பான்ஷன் போகிறாரு. அப்போ அவருக்கு வந்து மிஷின் வாங்கணும். மிஷின் வாங்கும்போது அவன் சொல்கிறான், நீ வந்து 25% கொண்டு வரணும், உன்னுடைய கேபிட்டல் இவ்வளோ இருக்கணும், டெட் ஈக்விட்டி ரேஷியோ இவ்வளோ இருக்கணும், ஆனால் உன்னுடைய கணக்கு பார்த்தா கொஞ்சம் ஷார்ட்டேஜ் அடிக்குது. அதனால் நீ என்ன பண்ணணும், எல்லா ப்ரொமோட்டரும் சேர்ந்து ஒரு 1 கோடி ரூபா கொண்டு வரணும். அந்த 1 கோடி ரூபாயை நீ எடுக்கவே கூடாது, அங்கேயே இருக்கணும். அப்போ தான் உனக்கு டெட் ஈக்விட்டி ரேஷியோ கரையாக இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது பணம் நீ கொண்டு வந்தியானா எவ்வளோ வருஷம் கொண்டு வரணும், 5 வருஷம் 5 வருஷம் இருக்கணும் அங்கே. இல்லை அந்த லோன் அடையிற மட்டும் 7 வருஷம் அது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பணம் ஸ்பெசிஃபிக்காக பணம் கொடுக்கும்போது அதை ஏமார்க் பண்ணும்போது அந்த ஸ்டிப்புலேஷன் நீங்கள் வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, இதை பேங்க் கேட்போம். ஆடிட் பண்ணும்போது இந்த டிபிடி 3 கொண்டு வந்து எப்போ நான் கொண்டு வர சொன்னேன், நான் இந்த மாதிரி இந்த 1 கோடி ரூபா கொண்டு வர சொன்னேன். இட் இஸ் ஏர்மார்க், யூ ஷுட் நாட் யூஸ் இட் ஃபார் எனி அதர் பர்பஸ். இது அப்படியே ஒரு இடத்துல இருக்கணும். இது வந்து டெபாசிட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒன்று இருக்கலாம், அது இருக்கணும். அது டிபிடி 3 இருக்கா, நீ இருக்கா, கொண்டு வந்து காட்டு. இதெல்லாம் வந்து என்னென்னா, இதை டிக்ளேர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறாமான்னு ஆர்ஓசியும் செக் பண்ணுவான், இவனும் பேங்க்காரும் செக் பண்ணுவோம். இப்போ பேங்க்காரன் வந்து செக் பண்ணும்போது அது இல்லைன்னா உனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். என்ன அப்படின்னா, ஏன்டா அது இல்லை, எங்கே இருக்குது அந்த பணம், நீ யூஸ் பண்ணிட்டியா, யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா என்னுடைய லோன் அடையாளம் யூஸ் பண்ணக்கூடாது, அது எங்கே வச்சிருக்கா, இது மாதிரி தான் சொல்லுவான் ஸ்டிப்புலேஷன். இந்த பணத்தை இங்கே தான் பணம் சொல்லுவான், இது இட் ஷுட் பி அவைலபிள் ஃபார் மை லீன் அப்படியே சொல்லுவான்.
அதனால் அந்த கண்டிஷன் பிரகாரம் போயிருக்காங்க, அவன் செக் பண்ணுவோம், இவன் செக் பண்ணுவோம். அடுத்தது இங்கே அபவுட் ரிசீவ்டு பை நிதி கம்பெனி. இது நிதி கம்பெனி என்ன தெரியுமா சார்? இது ஒரு காலகட்டத்தில் வந்து நிதி கம்பெனியை ரீவேம் பண்ணாங்க. ரொம்ப எல்லா நிதியும் கட்டமைச்சு எல்லாம் பண்ணாங்க. ஒரு இதுவே இல்லை, நிறைய கம்பெனி திவாலியாக போச்சு, ஒரே அடித்து ஆகிடுச்சு. இப்போ ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு நிதி அப்படின்னா குறைஞ்சபட்சம் 200 பேர் இருக்கணும், 200 பேருக்கு மேலே இருக்கலாம். ஆனால் 50 பேர் வச்சு நிதி ஆரம்பினா நிதி ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா தி ஹவ் கட்டைல் ஆல் தோஸ் திங்ஸ். ஒரு 10 பேர் சேர்ந்து நிதி ஆரம்பிக்கான்னு சொல்லிட்டு நிதி ஆரம்பிச்சு எல்லாருக்கும் வந்து ஜல்தோன்லாம் கொடுத்து, அப்புறம் இங்கே வந்து இது வந்து வீடு வச்சு அடமானம் வச்சு மாட்டிக்க கொடுத்து, அங்கேருந்து பணம் வராமல் இங்கே வட்டி கொடுக்காம எல்லாம் வந்து பணம் கொடுக்க கேட்டாலும் திவாலாக போச்சு. ஆனால் சொன்னால் மினிமம் 200 பீப்புள் மெம்பர்ஸாக இருந்தால் தான் நீ ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஸ் 10 லட்ச ரூபா அவனுடைய நெட்ஒர்க் இருக்கும். நெட்ஒர்க் என்ன, அசட்ஸ் லைபிலிட்டிஸ்லாம் போட்டு, அதாவது பெய்ட் அப் கேபிட்டல் ப்ளஸ் ப்ரீ ரிசர்வ் ஷுட் பி அ மினிமம் ஆஃப் 10 lakhs. அப்படி இல்லைன்னா அந்த பீரியடில் சொல்லியிருக்காங்க ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள நீங்கள் அதை உள்ள கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி கொண்டு வரும்போது ப்ரொமோட்டர்ஸ் வந்து அடிஷனல் கேபிட்டல் கொண்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரி எதாவது வந்திருக்காங்க. இந்த 406 ஆஃப் தி கம்பெனி ஆக்டில் திஸ் கிவ்ஸ் யூ தி ஆல் தி கண்டிஷன்ஸ் ஃபார் தி நிதி கம்பெனி. இது அப்படியே படிச்சு பாருங்க. இது வந்து எவ்வளோ நெட்ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசியிலையும் அதெல்லாம் சொல்கிறேன். ப்ரீவியஸ் மந்தில் 10% என்னென்னா அன்இன்கம்பர்ட் டெபாசிட் 10% இருக்கணும். டோட்டல் டெபாசிட் மெம்பர்ஸில் வாங்கியிருக்கேன் இல்லையா, அதில் 10% அன்இன்கம்பர்ட், அது தனியாக ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வச்சுக்கணும். அது ஒரு ரிசர்வ் மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் வச்சுருக்காங்கனாலும் ஒவ்வொரு மாதமும் அதுக்கு முந்தின மாதத்தினுடைய எண்டு டெபாசிட்ஸ் எவ்வளோ இருக்கும்னு அது ஒன்று இருக்குது. நான் சொல்கிறேன், நான் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது அதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கலாம் இந்த சமாச்சாரத்தெல்லாம். ஓப்பனிங் பேலன்ஸ், ரிசீவ்டு டியூரிங் த இயர், ரீபெய்ட் டியூரிங் த இயர், எனி அட்ஜஸ்ட்மெண்ட், க்ளோசிங் பேலன்ஸ். இது எனி அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் வட்டி நீ கொடுக்கல, வட்டியும் நீ அக்யூமுலேட் பண்ணுற, அப்புறம் கட்சியில் தர, அந்த மாதிரி சரி. வட்டி பண்ணனா இட் இஸ் நாட் ரிசீவ்டு, இட் கெட்ஸ் அக்யூமுலேட்டட் ஓவர் தேர். அதுக்கு ஒரு நோட்ஸ் போட்டு சொல்லணும். எல்லாத்துக்கும் இருந்ததுன்னா இது பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு காலம் ஏஜிங், இதெல்லாம் விட்டா எவ்வளோ இருக்குது, ஏஜிங் பண்ணல, அந்த ஏஜிங்கில் சொல்லலாம் லெஸ் தேன் 1 year. இது வாங்கி ஒரு வருஷம் தான் இருக்குது. எப்படி 1 year ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் யூ கன் பண்ணும். 1 year to 3 year, மோர் தேன் 3 years. ஒரு உதாரணத்துக்கு வந்து மோர் தேன் 3 years வச்சுக்கோயேன். இந்த வரேன் இங்கே அமௌண்ட் ரிசீவ்டு ஃபார் சேல் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதை கிளாஸிஃபை பண்ண வச்சுக்கோ. அடுத்த கேள்வி என்ன கேட்பான், இந்த பணம் வாங்கியிருக்க, ஒரு சொத்தை விற்கிறதுக்காக வாங்கியிருக்க, 3 வருஷமாக நீ வச்சிருக்க, வாட் இஸ் த ப்ராப்ளம்? இது ஏன் நீ திருப்பி கொடுக்காம வச்சிருக்க? ஏன்னா கம்பெனியில் பேலன்ஸ் ஷீட் இருந்தால், பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டிஸ் இருந்தால் யூ ஹேவ் டு பே. அப்போ என்ன ஆகும், உன்னுடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் மிஸ் மேட்ச் ஆகும்போது மோர் த லைபிலிட்டி யுவர் கம்பெனி இஸ் கோயிங் டு கோ இன் டு க்ளோஸ் டவுன். ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ணால் அந்த ரேஷியோ அனலைஸ் போடும்போது நாளைக்கு அடுத்த மாதம் அடுத்த 3 மாதம் ஒன்றால் கம்பெனியை ரன் பண்ண முடியுமா, ஒர்க்கிங் கேபிட்டல் கரெக்டாக இருக்கா, நீ சொத்து நிறையா வச்சிருப்ப, அது கணக்கு கிடையாது. நாளைக்கு வந்து கமிட்மெண்ட் பண்ணுற யார் கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணணும், அதுக்கப்புறம் யார்கிட்ட லோன் வாங்கியிருக்கோம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், லோனு டியூ ஆச்சுன்னா அவனுக்கு பே பண்ணணும். யுவர் பேமெண்ட் வித்தவுட் டிஃபால்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்காக என்ன கேட்கலாம், இதெல்லாம் 3 வருஷத்துக்கு மேலே இருந்தால் ஏன் 3 வருஷத்துக்கு மேலே இருக்குது, யூ கேன் ஆஸ்க் சர்டன் கொஸ்டின்ஸ். இது வந்து ரீடாகவே இருக்கா, இல்லை நீ ரைட்டாக பண்ணாமல் எங்கேயாவது வேறு எங்கேயாவது கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்கா. அதனால் கார்பரேட் அப்படின்னு வரும்போது பேலன்ஸ் ஷீட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் ஷுட் பி ரியல் ஃபேக்ட். இன்னைக்கு டேத்துக்கு வந்து கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணோம்னா, எல்லா அசட்ஸையும் வந்து எல்லா லைபிலிட்டியும் க்ளோஸ் பண்ணோம்னா அப்போ செலவு இருக்குது. அவங்க வந்து எல்லா கிரெடிட்டார்ஸுக்கும் பணம் கொடுத்து கரெக்டாக செய்யணும். அவன் அதுக்கப்புறம் பாக்கி கேபிட்டல் என்ன இருக்கும் அவங்க எடுத்துக்கணும். தட் இஸ் த ரிஸ்க் த ப்ரொமோட்டர்ஸ் ஆர் டேக்கிங். ப்ரொமோட்டர்ஸ் நான் வந்து வரமாட்டேன், எல்லாம் எவன் கிரெடிட் எல்லாம் அவனே பார்த்துக்கிட்டோம், ₹1 10 பைசா 20 பைசா அப்படின்னா கம்பெனிகள் வளராது. புதுசாக வரவங்களுக்கு வந்து பயம் வந்துடும். அதனால் நாடுடைய எக்கானமி குறைஞ்சு போயிடும். அதனால தான் நாட்டுடைய எக்கானமிக்காக தான் இவ்வளோ சட்டம் போட்டு, இவ்வளோ கண்ட்ரோல் போட்டு, இவ்வளோலாம் வச்சிருக்காங்க ஃபுல்லாக. ஸோ திஸ் இஸ் ஃபேர் ஆஃப் DPT3, அமௌண்ட் ரிசீவ்ட் விச் இஸ் நாட் ட்ரீட்டட் ஆஸ் டெபாசிட் ஃப்ரம் ஆல் தி சோர்சஸ். இந்த 10 பக்கம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாரும் ஒவ்வொரு கம்பெனி எடுத்துகிட்டு இதெல்லாம் ஃபில்அப் பண்ண பாருங்கள். இது லாஸ்ட் டேட் என்னென்னு கேட்டுங்க அவர்கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிட்பிட்ஸ் ஒரு பேப்பர் வந்து யூஸ். ஒவ்வொருத்தர் ஒரு வீட்டில் எவ்வளோ கிராம்ஸ் தங்க நகை வச்சுக்கலாம், ஸோ தட் கவர்மெண்ட்டுடைய ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட்டுடைய தங்கம் கோல்டு கண்ட்ரோல் ஆர்டர் அப்படின்னு. நாளைக்கு யாராவது உங்களை வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம், எங்கள் வீட்டில் எவ்வளோ தங்கம் வச்சுக்கலாம் எனக்கு பிரச்சனை இல்லாமல் அப்படின்னா, மேரீட் உமன் 500 கிராம் வச்சுக்கலாம், பில்ஸ்லாம் தேவையில்லை, பழசு ஓல்டு சீக்கிரமாக கொடுத்தது, நான் போய் அக்யூமுலேட் பண்ணது, பில் இல்லாது, அப் டு 500 கிராம், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். அன்மேரிட் உமன் 250 கிராம்ஸ், மென் 100 கிராம்ஸ். இதுக்கு வந்து நார்மலாக ஒருத்தர் வந்து கவர்மெண்ட்டில் செக் பண்ண வந்தாங்கன்னா இது எவ்வளோ எவ்வளோ பேர், அன்மேரிட் எவ்வளவு, மேரிட் எவ்வளவு, அதுக்கப்புறம் ஆம்பளை எவ்வளவு அப்படின்னா அந்த அமௌண்ட் 6 பேர் இருக்காங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு இவ்வளோ வரலும் கோல்டு இருந்தால் நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். இதுக்கு மேலே இருந்தால் எங்கேருந்து இந்த பணம் வந்தது, எப்படி நீ வாங்கினேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதனால் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுங்க. சப்போஸ் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுங்க. ஓகே ரைட்.